வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த கைகள் இருக்கக்கூடிய சதைகளை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம், அதுக்குரிய சுலபமான சில பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வெயிட் அதிகமாக போட்டோன்னா சரி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் நிறைய வந்துடும். உடம்பு ஒல்லியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கையில் நிறைய சதை போட்டுரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் போடுற இந்த இடத்துல சதையில் பின்னாடி இங்கே போடும், அப்படி இல்லைன்னா இடுப்பில் போடும், இல்லைன்னா தொடைப்பகுதி, இல்லைன்னா கால். ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கைப்பகுதியில் அது எப்படி அந்த ஆர்ம் ஃபேட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், அதை எப்படி குறைக்கிறது நம்ம பார்க்கலாம். பயிற்சி 1. இப்போ கைகள் நல்லா அப்படி மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு அப்படியே இப்படி கீழே இருக்க போகிறோம். இந்த மாதிரி இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 30 முறையாவது செய்யணும். 30 முறை உங்களுக்கு ஒரே அடியாக செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 10 அப்படியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 10 முறை ஒரு அப் ஒரு டவுன் பண்ணிங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் செய்யணும். செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். வலிக்குது, ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும், அந்த ஃபேட்ஸ்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆகுது, அதனால தான் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்கள் நாற்காலிலேயே உட்காந்துட்டும் செய்யலாம். அப்படி இல்லை உங்களுக்கு விரிப்பு போட்டுட்டு இப்படி உட்காந்து செய்கிறதுனாலும் செய்யலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம். இல்லை நின்றுட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். பயிற்சி 1. பயிற்சி 2 பார்த்தோம்னா கைகளை இப்படி முன்னாடி நீட்டிடுறோம். நீட்டிட்டு கை இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்படி நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்ல ஃபேட்ஸ் நல்லா கம்மியாகும். இப்போது இதை நம்ம இப்படி வெறும் கையிலுமே நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா டம்பிள்ஸ் சொல்கிறாங்க, அந்த ஜிம்ல எல்லாம் வச்சுருப்பாங்க, சின்னதாக இருக்கும் அந்த டம்பிள்ஸு. அதை நிறைய இதில் இருக்குது, வெயிட்டில் இருக்குது, கேஜியில் இருக்குது. 1 kg இருக்குது, அதுக்கப்புறம் 2 kg, அதுக்கப்புறம் 2.5 kg அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 kg எடுத்துக்கலாம். அப்படியே படிப்படியாக நம்ம கேஜிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் டம்பிள்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பாட்டில், இந்த பக்கம் ஒரு பாட்டில் அப்படியே வச்சுட்டு இப்படி பண்ணலாம். வெறும் கையிலையும் பண்ணலாம், ஆனால் இந்த வெயிட்டோடு வச்சு பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் இப்படி ஜாஸ்தியாக இருக்கும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்படி செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் அங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு டைம் இல்லை காலையில் பண்ணுறதுக்கு, இல்லை ஈவினிங் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் டைமில் இதெல்லாம் பண்ணிக்கலாம். டம்பிள்ஸ் இல்லாமையோ இல்லை வாட்டர் பாட்டில் இல்லாமையோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இதுவும் ஒரு 30 முறை செய்யணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி 3. கைகளை இப்படி பக்கவாட்டில் இப்படி நீட்டிக்கலாம். ஒன்று நீங்கள் விரலில் நீங்கள் விரித்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மூடுறதுனால மூடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். கை நல்லா கரெக்டாக அந்த தோள்பட்டைக்கு நேராக இப்படி இருக்கணும். ரொம்ப மேலே இருந்தாலும் போகக்கூடாது, ரொம்ப இப்படி கீழேயும் போகக்கூடாது. கரெக்டாக இந்த தோள்பட்டைக்கு நேராக இந்த கை போகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம சுழற்சி பண்ண போகிறோம். 2 ரொம்ப ஃபுல்லாக போக தேவையில்ல, ஓரளவுக்கு சுழற்சி பண்ணாலே போதும். 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் சைடு பண்ணலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கை வலிக்க தான் செய்யும். உடனே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையை இப்படி நம்ம ஆட்டி விட்டுட்டோம்னா அந்த வலியெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். இப்போது பயிற்சி 4 போயிடலாம். ஒன்றும் இல்லை, 2 கையை இப்படி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இந்த மார்புக்கு முன்னாடி நல்லா நேராக வச்சுட்டு எல்போஸ் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப இதுவும் ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, நம்ம மேலே இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நேராக அப்படியே வச்சுட்டு அப்படியே இப்படி விரிக்க போகிறோம். இப்படி விரிக்கணும். விரிச்சிட்டு இந்த கை இப்படி நேராக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி பண்ண போகிறோம்.
இதில் வந்து ஒரு 2 விதம் இருக்குது, நிறைய விதங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து ஆகும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த ஸ்கேல்புலான்னு சொல்லுவாங்க இந்த முதுகில், அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து அப்படி நிறைய வந்து அப்படி சதை தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க ப்ளவுஸ்லாம் போட்ட அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படி சதை மாதிரியே தொங்கும். அதை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயிற்சியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆர்ம் ஃபேட்டும் கம்மியாயிடும், பின்னாடி இருக்க சதையும் வந்து நல்லா கம்மியாயிடும். இப்படி வந்து பண்ண போகிறோம். 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த 4 பயிற்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒரு ஈக்கால் மாதிரி வந்து சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கைகள் மேலே தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணோம். இது வந்து பயிற்சி 1. அதுக்கப்புறம் பயிற்சி 2 வந்து நம்ம இப்படி பண்ணோம். டம்பிள்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை வேணால் வெறும் கையிலையும் வச்சு பண்ணிக்கலாம். பயிற்சி 2. பயிற்சி 3 வந்து கைகள் இப்படி பக்கவாட்டில் நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி சுழற்சி பண்ணோம். 3 4 வந்து கை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோம். 4 பயிற்சிகள் இருக்குது. நிறையவே இருக்குது. ஒரு சில தான் வந்து நம்ம இப்போ பண்ண முடியும். அதுக்காக வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.